வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெய்லி 5 கொஸ்டின் ஜிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்லப்பா. அதில் வந்து டே 23 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்க பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற லெசனில் சங்க காலத்தில் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 5 கொஸ்டினுமே இருக்க போகுது. நேற்று வந்து நம்ம சேர சோழர் பாண்டியர்கள் பார்த்துருந்தோம்ப்பா. இன்றைக்கி வந்து நம்ம 23வது டெஸ்ட்டில் இருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம டெய்லி 5 கொஸ்டினாக பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம 5 கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் 20 நாளுமே நம்ம எவ்வளோ பார்த்துருப்போமோ 100 கொஸ்டின் பார்த்துருப்போம். அப்போ 100 கொஸ்டினுக்கு மேலே நம்மளை அறியாமையே நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. இது போக நம்ம 140 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம்ப்பா. ஃப்ரைடே வந்து கூகுள் ஃபார்மில் நீங்கள் எழுத போகிறீங்க ஆன்லைன் டெஸ்ட்டு, ப்ளஸ் சண்டே வந்து நீங்கள் பிடிஎஃப் இதில் எழுத போகிறீங்க. அது வந்து விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாங்க இந்த டெய்லி 5 கொஸ்டினில் சங்ககால ஆட்சி அமைப்பில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அரசன் வந்து கோ அப்படின்னு தான் சங்க காலத்தில் வந்து அழைச்சாங்க அப்படிங்கிறாங்க. இது சரிதான். கோ என்பது கோன் என்னும் சொல்லின் சுருக்கமாகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். வேந்தன், கோ, மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படி எல்லாமே வேறு பெயர்களால் வந்து அரசன் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, அரசனின் இளைய மகனே அடுத்த அரையணை ஏறினார் அப்படிங்கிறாங்க. அரசனோட இளைய மகன் ஏறி இருக்க மாட்டாருப்பா, மூத்த மகன் தான் ஏறி இருப்பாங்க. பட்டம் சூட்டும் விழா வந்து அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவரி வந்து இறை என அழைக்கப்பட்டதுங்கிறாங்க. சங்க காலத்தில் வந்து நிலவரியை வந்து இறை அப்படின்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, படைத்தலைவன் வந்து போர் தலைவன் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. சங்க காலத்தில் படைத்தலைவனை வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் போர்க்கருவி இடம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் சங்க காலத்தில் என்ன அழைச்சதுன்னா போர்க்கொட்டில் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, போர்வாள் வந்து கடவுளாக கருதி வணங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்புப்பா. முரசு தான் வந்து அவங்க கடவுளாக நினச்சி வணங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கொஸ்டின் பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 3 ராங்கு, ஒரே 1 தான் சரி. அப்போ 1 மட்டும்தான் சரி அப்படின்னு வரும். இதை பாருங்கள், படைக்கொட்டில்னா போர்க்கருவி இருக்கிறத சொல்லுவாங்க. போர் முரசை தான் தெய்வமாக வழிபட்டுவாங்க. படைத்தலைவனை வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க. தலைநகரில் இருக்க நீதிமன்றங்களை என்னன்னு சொன்னாங்கன்னா அவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் மன்றங்கள் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு வழங்கும் இடமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கிராமம்னா மன்றங்கள், தலைநகரம்னா அவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சரிதான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எத்தனை இணைகள் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்புலம் அப்படின்னா அது நன்சை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த நன்சை நிலத்தில் என்ன விளைஞ்சிருக்குன்னா நெல்லும் கரும்பும் தான் விளைஞ்சதுன்னு இருக்காங்க. இது சரிதான். வன்புலம் அப்படின்னா புன்சை, அது வந்து தானியங்களும் பருப்பு வகைகளும் அதில் விளைஞ்சது அப்படிங்கிறாங்க. இப்போ மென்புலம் நன்சை அப்படின்னா அதில் நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக கிடைக்கும், எல்லாமே அழகாக விளைஞ்சிரும். இதே வன்புலம் புன்சை அப்படின்னா நீர்ப்பாசனம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடியது தான் புன்சை அப்படிம்பாங்க. அதில் வந்து தானியங்களும் பருப்புகளும் வந்து விளைவிச்சாங்கங்கிறாங்க. மென்புலம் அப்படின்னா நெய்தல் நிலம் தவிர மற்ற நிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. நெய்தல் நிலம்னு சொல்லியிருக்காங்க. மென்புலம் அப்படின்னா அது மருத நிலம் தான்ப்பா வரும். வன்புலம்னா தான் நெய்தல் நிலம் தவிர மற்ற எல்லா நிலங்களுமே வந்து வன்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்டு, செகண்ட் 2 இருக்கிறது நமக்கு ராங்கு. பாருங்க, மென்புலம்னா மருத நிலம், வன்புலம்னா நெய்தல் தவிர மற்ற எல்லாமே நிலம். ஏன்னா நெய்தல்ங்கிறது நமக்கு கடல் சார்ந்த இடம் இல்லைங்களா, அதில் நம்ம விளைச்சல் வைக்க முடியாதுல. அது போக மிச்சம் 4 நிலங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எத்தனை இணைகள் தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னா ஆதிமந்தியார் பொன்முடியாருங்கிறது ஜென்ஸ் பேருன்னு நினைச்சிடாதீங்கப்பா, அவங்க சங்ககால பெண்பார் புலவர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, முதன்மை கடவுள் சேயோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து திருமால்னு சொல்லியிருக்காங்க. சேயோன் அப்படிங்கிறவங்க திருமால் கிடையாதுப்பா, அவங்க வந்து முருகன் தான். சேயோன் அப்படிங்கிறவங்க முருகன். திருமாலுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏலிசை வல்லான் அப்படின்னு யாரை சொன்னாங்க அப்படின்னா கரிகால சோழனை தான் ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாடல் பாடும் புலவர்கள் வந்து கணிகையர்னு சொல்லியிருக்காங்க. பாடல் பாடும் புலவர்கள் வந்து விரலியர் இல்லைன்னா பாணர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நடனம் ஆடுபவர்களை தான் கணிகையர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 கரெக்டு, அடுத்த 2 ராங்கு. சரிங்களா?
இதோட நம்ம 5 கொஸ்டின் முடியுதுப்பா. அடுத்த 5 கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.